அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ல மிதிக்காம யாரு இந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த $1 மில்லியன் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக கேட்டி அப்படின்ற இந்த பொண்ணு தான் உள்ள வரா. வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டு கண்டிப்பா இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே பிரில்லியண்டான பொண்ணு, இவளே இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்ரியை கூப்பிட்டு நம்ம பூமியில கிராவிட்டி இருக்கனால நம்மள என்ன கம்ப்ளீட் பண்ண முடியாது, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறா. இது கேட்ட அங்க இருந்த ரெஃப்ரி வந்து ஓகே நீங்க சூப்பரா ஆன்சர் சொன்னீங்க, வெல் டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுட்டு வெளியே போயிடுறா. அடுத்து ஒரு பையன் வரான். இந்த பையன் வந்துட்டு பாக்குறான் அங்க எல்லோ லைன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு டைரக்டா ரொம்ப லாங்கா ஜம்ப் பண்ணி அந்த எல்லோ லைன்ல குதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செவுத்துல இருக்க லைட் இருக்கு இல்லையா, அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு கம்பி இருக்கும், அதுல தாவி குதிச்சு எப்படியோ ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு வரா. வந்து இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இவ என்ன பண்றா, அவகிட்ட எப்பவுமே ரோப் இருக்கும், இவ வந்து ஜிம்னாஸ்டிக் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு. சோ அதனால ஆப்போசிட்ல இந்த ஃபினிஷிங் லைனுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு, அந்த டோர்ல இந்த கயிறை போட்டு லாக் பண்ணிட்டு பின்னாடி இருக்க இந்த டோர்லயும் லாக் பண்ணிட்டு அந்த கயிறு மேல பொறுமையா நடந்து எப்படியோ அந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் ஒரு பையன் வரான்.